ஹாய், வெல்கம் டு மை சேனல் சிம்பிளி ஸ்ரீ. இன்னைக்கு வெஜிடபிள் பிரெட் ரோல் அண்ட் கட்லெட் ஒரு சேம் மசாலா வச்சு இந்த ரெண்டு ஐட்டமும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு துளி உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது கூட பொடியா நறுக்குன 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கினதும் ஒரு பொடியா நறுக்கின ஒரு கொடை சேர்த்துக்கிறேன். நாலு கேரட்டை துருவி அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு நல்லா கிரேட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சாட் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரெட்ல ரோல் பண்ணிடலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ப்ரொசீஜர் தான். பிரெட்டோட ஓரங்களை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பிரெட்டை தண்ணியில நனைச்சு நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்தி கட்டையால ஒரு ரோலும் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் வாட்டர்லாம் வெளில வந்துடும், நல்லா ஃபிளாட் ஆயிடும். மசாலாவை இந்த மாதிரி ரோல்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரோல்ஸை நம்ம பிரெட்டுக்கு நடுவில் வச்சு ஃபுல்லாக நல்லா ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். பார்ட்டி சமயத்துல நம்ம இந்த மாதிரி ரோல்ஸ் பண்ணி வச்சு ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த பார்ட்டி டைம்ல நம்ம இதை எடுத்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி கொடுத்தா போதும், ஈஸியா வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த ரோல்ஸை எண்ணெயில போட்டு நல்லா எல்லா சைட்லயும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு பிரெட் தீர்ந்து போச்சு, மசாலா ஆனால் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிரெட் ஓரங்கள்லாம் கட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதை மிக்சியில் போட்டு கிரம்ஸ் பண்ணிக்க போறேன். அதை இந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணி நம்ம கட்லெட் மாதிரி தட்டி எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பிரெட் ரோல் பண்றதை விட இன்னும் ஈஸியா இருக்கும், குயிக்கா முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமே இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.